விபத்துக்கு காரணம் அலட்சியமே என்ற அணியிலிருந்து திரு ராஜ்குமார் சிவன் அவர்கள் உங்களுடைய பலத்த கரகோஷங்களிடையே வருகிறார். தமிழுக்கு வணக்கம். தமிழ் பேசும் அனைவருக்கும் ராஜ்குமார் சிவனின் அன்பான மாலை வணக்கங்கள். சுரங்கத்து தங்கத்தில் குறை இருக்கலாம், சுரங்கத்து தங்கத்தில் வெட்டி எடுக்கும் தங்கத்தில் குறை இருக்கலாம், அரங்கத்து தலைமையில் குறை இருக்காது. அருமை அருமை. இதுக்காக நான் திருப்பி சொல்லிக்கிறேன் சார். வேண்டாமா மேடம்? சரி, அருமை. எப்படா அந்த பட்டிமன்றம் முடியும், சீக்கிரம் போனுமே என அவசரத்தில் அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர் அவர்களே, வெற்றி கோட்டை தொட்டு விடலாம், அலட்சியத்தில் இருக்க மாட்டோம், லட்சியத்தில் இருக்கும் எனது அணியினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நடுவர் அவர்களே, விபத்துக்கு காரணம் அவசரமே, அலட்சியமே, நெக்லிஜென்ஸ். அதாவது அலட்சியத்தின் கனமூலம் தான் அவசரம். 3 அலட்சியம் வந்துடுச்சுன்னா அது ஒரு அவசரம். இவங்க அவசரம், அது வரட்டும் பார்த்துக்கலாம், அது என அலட்சியமா இருந்துட்டு அதை போய் அவசரம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன பழமொழி சொல்லணும்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம். இங்க எப்படின்னு தெரியல நடுவர் அவர்களே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம். இதைத்தான் அவங்க அவசரம்னு சொல்ல வந்திருக்காங்க. அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது இழப்பு ஏற்பட்டாதான் தெரியும். நம்ம அலட்சியமா இருந்துட்டோம், அதோட இழப்பு என்ன அப்படிங்கிறது அந்த விபத்து ஏற்பட்டாதான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துல ஹைட்ரோ பவர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு குழாய் மூலம் நீரை பாய்ச்சி அதுல இருந்து மின்சாரம் எடுப்பாங்க. தாமிரபரணி ஆத்துல அந்த இது இருக்குது. இது ஒரு உண்மை சம்பவம். 1990 அந்த சமயத்தில் நடந்தது. ஒரு குடும்பம், அந்த குடும்பம் பாபநாசத்துக்கு மேல போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைட்ரோ பவர் எடுக்கையில அந்த வால்வை திறக்கையில, அந்த குழாயில இருந்து நீர் மின்சாரம் எடுக்கிறதுக்கு திறக்கும் போது ஒரு சைரன், ஒரு சங்கு ஒலி ஒலிக்கும். அந்த நேரத்துல ஆத்துல யாருமே குளிக்க கூடாது, எல்லாரும் வெளியில வந்துருவாங்க. இது அங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இவங்க குடும்பமா 4 அக்கா தங்கச்சி, அவங்க குடும்பமா போய் அங்க சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைரன் ஒலிக்கிறது. அங்க இருக்க காவலாளர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க, அம்மா சைரன் ஒலியுது, நீங்க வெளியில வந்துருங்க, நிக்காதீங்க, தண்ணி வேகம் ரொம்ப இருக்குமா, வெளியில வந்துருங்கன்னு. தண்ணி தானே வரட்டும், நாங்க எந்திரிச்சு வந்துடுறோம் அப்படின்னு அவங்க குளிச்சுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. ஆனா அவங்க சட்டம் பண்ணல. அவங்களுக்கு சந்தோஷம், அந்த இடத்துல குளிக்கிறது சந்தோஷமா இருக்காங்க. நீரின் வேகம் அதிகமா வந்துடுச்சு. ஒரு சகோதரி கரையேறிட்டாங்க. 2வது சகோதரி கரையேறையில தண்ணி இன்னும் அதிகம் வந்துடுச்சு. இந்த சகோதரி கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. 3வது 4வது சகோதரிகள் ஆற்றோடு சேர்ந்து 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அவங்க சடலம் கிடைச்சது. இது அலட்சியம்தான் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து. நீங்க அலட்சியமா இருந்துட்டு அவசரம் தான் விபத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு சொல்லாதீங்க. எல்லாமே அலட்சியம்தான். அங்க அவசரம் அப்படிங்கிறது ஒரு 2% தான் இருக்கும். வளைவில் முந்தாதீங்கன்னு அங்க போர்டு போட்டிருப்பாங்க, சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க வளைவுல தான் போய் முந்துவீங்க. இது அலட்சியம் தான். அது அவசரம் கிடையாது. அங்க இருக்க எல்லா குறியீடு இருக்கும், பதாகை இருக்கும், கவனத்துல இருக்கும். பைக்ல போவையில பாத்தீங்க அப்படின்னா பக்கவாதம் வந்த மாதிரியே இப்படி வச்சுக்கிட்டு பைக்கை ஓட்டிட்டு போவான். என்னன்னு பாத்தீங்கன்னா செல்போன் இந்த இடத்துல இருக்கும், அவன் வண்டியும் ஓட்டுவான். இங்க என்ன குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குன்னா, செல்போன விலை 50,000, பைக்கோட விலை 1,50,000 ரூபாய். ஆனா அவனோட உயிருக்கு அங்க விலையே கிடையாது. அவன் அலட்சியமா அவன் உயிரை பொருட்படுத்தாம பைக் அப்படி ஓட்டிட்டு பக்கவாதம் வந்த மாதிரி தான் பைக்கை ஓட்டிட்டு போவான். நம்ம தான் பயந்து போக வேண்டியது இருக்கும். தோல்வி கூட ஒரு வகை விபத்து தான். தோல்வி கூட ஒரு வகை விபத்து தான். அதனால நமக்கு வர்ற இது என்னன்னு பாத்தீங்கன்னா மன உளைச்சல். நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்போம், நல்லா பண்ணிருப்போம். ஆனா அந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னா
அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப மன உளைச்சல் அடைவோம். அங்கே சில நேரம் அங்க என்னன்னா அலட்சியம் வந்துடும். இந்த எக்ஸாம் தானே பாத்துக்கலாம், இதுதானே நான் படிச்சது தானே பாத்துக்கலாம்னு அலட்சியம் வந்து தோல்வி அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரு நம்ம சிறு வயசுல இருந்தே, நம்ம பள்ளி பருவத்துல இருந்தே ஒரு கதை, ஆமையும் முயலும் ரெண்டுக்கும் போட்டி வைப்பாங்க. முயல் ரொம்ப ஸ்பீடா போய் எல்லைக்கோட்டுக்கிட்ட போயிடும், வெற்றியை தொட்டுடலாம். ஒரு 10 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமை தானே மெதுவா தானே வரும், நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்போம்னு முயல் அங்க தூங்கிடும். ஆமை சைலண்டா வந்து வெற்றி கோட்டை தொட்டுரும். முயல் முழிச்சு பார்த்தா தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுவும் ஒரு விபத்து தான். இங்க 3 முயல் வந்திருக்காங்க, என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பிரியா ரவிச்சந்திரன் ஒரு டிஎஃப்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், தமிழ்நாட்டுல முதல் பெண் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபீசர், தமிழ்நாட்டுல முதல் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபீசர். 2012 மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி கலால் மஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல தீ பற்றிக்கிடுச்சு. தீ நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபயர் சர்வீஸ் 4 இன்ஜின் வந்து தீயை அணைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபீசர், சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபீசர். இவங்களுக்கு தகவல் போகுது, இந்த அம்மா உடையோட வர்றாங்க. வந்த உடனே அவங்க வந்து எப்படி ஃபயர் ஆயிருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஷன் கூட பண்ணாம தனக்கு இருந்த அந்த ஒரு ஸ்பிரிட், நம்ம இதை அணைக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் இல்ல, வாட்டர் கன்னை வாங்கிக்கிட்டு அந்த பில்டிங் உள்ள போயிட்டாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மேடம் அது வந்து ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு, கீழே விழுந்துரும், அந்த மேல இருக்க இதெல்லாம் கீழே விழுந்துரும், போகாதீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த அம்மா இருந்த வேகத்துல நம்ம அணைக்கணும் டீ அப்படிங்கிற இதுல வந்து போய் தீயை அடைச்சு போயிருப்போம். அந்த பில்டிங் மேல விழுந்து அவங்களோட ஒரு சைடு ஃபுல்லா தீயில் கருகி விட்டது. காயம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா அதுல இருந்து அவங்க வந்து காயத்தோட தப்பிச்சு இன்னைக்கு வந்து அவங்க கலெக்டர் ஆகிட்டாங்க. அங்க அவங்க பண்ணது அலட்சியமே. அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது, அண்ணா விருதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு கை தட்டலாம் அந்த மகளிர் தினத்துல. வாழ்த்துக்கள். இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகள்ல ஒரு ஒரு விபத்தை வந்து அவங்க வந்து ஒரு கணக்கீடு செஞ்சிருக்காங்க. அலட்சியத்தால வர்ற சாலை விபத்துகள் வந்து 77.1%, அவசரத்துல வர்ற சாலை விபத்துகள் 22.9% தான். அதனால அலட்சியம் தான் 77% முன்னணியில் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். தரவில்லை, புள்ளியோட சொல்றீங்க. ஆமா, நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா அதனால ஏற்படுற பாதிப்பு என்ன அப்படின்னா உயிரிழப்பு, ஊனம், காயம், பண விரயம், நேர விரயம், இதையெல்லாம் நீங்க வந்து அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் அலட்சியம் தான். நீங்க அவசரம் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு வேகமா போகணுங்கிறது வந்து தான் அவசரம் இல்லை. நீங்க அந்த இடத்த அலட்சியமா கடந்தாலே அது அவசரம் தான். அதுக்கு ஒரு உதாரணம், நம்ம தாம்பரம் பக்கத்துல ஒரு மாணவன், கல்லூரி மாணவன் தன்னுடைய காது 2ல இயர்போனை மாட்டிக்கிட்டு ட்ராக்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து அந்த பாட்டு கேட்கறதுல தான் அவன் வந்து இருந்தானே தவிர பின்னாடி வர்ற வண்டியோட ஆரன் சவுண்ட் அவனால கேட்க முடியாம அந்த மாணவன் பலியாயிருக்கான். இது முழுக்க முழுக்க அவனோட அலட்சியம் தான். அவன் வந்து அவசரமா போனோம் அப்படிங்கிறது இல்ல, அலட்சியத்தினால ஏற்பட்ட விபத்து தான் அப்படின்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். நடுவர் அவர்களே, தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல, அலட்சியம் செய்வதும் தண்டனைக்குரிய குற்றம்தான். எதிரணியினர் அவசரப்பட்டு எங்கள் கருத்துக்களை அலட்சியம் செய்தாலும் நீங்கள் தீர்ப்பில் அவசரம் காட்ட மாட்டீர்கள் எனும் ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கிறது நடுவர் அவர்களே. ஆம் நடுவர் அவர்களே, அலட்சியம் காட்டும் இடத்தில் நம் அருமையை சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களை விட்டு விலகிச் செல்வதே மேல் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் அவரை தூக்கி போட்டார் இல்லையா. பாபநாசம், அந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு லேடி, இதெல்லாம் வந்து ரியலா நடந்தது. நான் கூட செய்தித்தாள்கள் மூலமா அறிந்து கொண்டேன். ஸோ அலட்சியத்தால தான் இது நடந்தது அப்படின்ட்டு ஆரம்பத்திலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேற ஊண்டிட்டாரு, வேற ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
டெவலப் பண்றதுக்கு 2 பேர் பயங்கரமா இருக்காங்க. ஆனாலும் வேற தானே ஊத்திங்க, ஆசிட ஊத்துனோம்னா வேறு காலி. எங்க இருந்து அலட்சியம் ஏந்திரிக்கும்? பையன் அப்படி இப்படி பார்த்தான். வாத்தியார் கூப்பிட்டாரு, தம்பி எவனா அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கிட்ட போனோம். வாத்தியார் கூப்பிடுறாரு கும்பல்னு. படிச்ச உடனே என்னடா பண்ணுவேன் அப்படின்னாரு. அவர் என்ன கேட்டாரு, படிச்ச உடனே என்ன பண்ண, படிச்ச பிறகு நீ எங்க போவ அப்படின்னு. டக்குன்னு சொன்னான், புக்கை மூடிடுவேன் அப்படின்னா. விட்டாத ஒரு அரை பலாருன்னு கண்ணை சிவந்தது. கண்ணு அலட்சியப்படுத்தலாம் ஒரு ஆசிரியரை, அதுக்கான தண்டனை. விபத்து நடந்தது, கண்ணை மூடுற அளவுக்கு ஒரு அறை விட்டாப்புல. சரிங்களா? ஆனால் இன்னைக்குள்ள அந்த மாதிரிலாம் விட முடியாது. இது உண்மையிலே நடந்தது எங்க ஸ்கூல்ல. ஒருத்தன் வேணும்னே வாத்தியாரை கிண்டல் பண்ணா நம்ம படிக்கிற காலத்துல. இன்னைக்கெல்லாம் அப்படி படிச்சீங்கன்னா EPCO 302ன்னு சட்டத்துல போட்டுருவாங்க. அந்த வாத்தியாரை அடிக்க முடியுமா? பார்க்க இப்படி பார்த்தாவே என்ன பாக்குறீங்க அவ்வளோ, அதுக்கு ஒரு கேஸ் போடுறாங்கப்பா. பார்த்துருப்பீங்க லேட்டஸ்டா ஒரு யூடியூப்ல எல்லாம் ஒரு பெண்மணியும் ஒரு பையனையும் பத்தி எவ்வளவு போச்சு இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? சரி, எதுக்கு பயப்படுறதுன்னே தெரியல அப்படின்னு அரசியப்படுத்திடலாமா? இல்லை. இதுக்கு பதில் சொல்ல போறது யார் அப்படின்னாக்கா இந்த அணியை சேர்ந்த திரு சக்தி